Taste the Daily. நெல்லை மாவட்டம் ஆழ்வார்குளம் கிராமத்தில் காட்டுப்பன்றிகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாங்குநேரியை அடுத்த ஆழ்வார்குளம் கிராமத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலத்தில் நெல், வாழை போன்ற பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் காட்டுப்பன்றிகள் இரவு நேரங்களில் புகுந்து வாழைகளை அழித்து நாசம் செய்து வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் அளித்துள்ளனர். ஆனால் இந்த திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் கிணற்றில் போட்ட கல் போல நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக விவசாயிகள் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் அருகே சுந்தரபாண்டியபுரம் பேரூராட்சியில் குடிநீர் இணைப்புடன் இருந்த மோட்டார், பேட்டரி வண்டிகள் ஆகியவற்றை முறைகேடாக விற்று லட்சக்கணக்கில் மோசடி செய்ததாக ஒட்டப்பட்ட கண்டன போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மோட்டார் மற்றும் பேட்டரி வண்டிகளை பழைய இரும்பு என கூறி தனிநபரிடம் 19 லட்சம் ரூபாய்க்கு விற்றதால் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்திய செயல் அலுவலர் திமுக பேரூராட்சி தலைவர் காளியம்மாள், அவரது கணவர் திமுக நிர்வாகி செல்வகுமார், துணைத் தலைவர் பண்டாரம் ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த போஸ்டரில் கூறப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் போடப்பட்ட புதிய தார் சாலை ஒரே மாதத்தில் சேதமடைந்ததால் அப்பகுதி மக்கள் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் மீது அதிருப்தி தெரிவித்தனர். குன்றத்தூர் ஒன்றியம் வட்டம்பாக்கம் ஊராட்சியில் மிக்ஜாம் புயல் சாலை சீரமைப்பு திட்டத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் கடந்த மார்ச் மாதம் சாலை சீரமைப்பு பணிகள் தொடங்கின. இதையடுத்து கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக மந்த நிலையில் நடந்த சாலை பணியானது கடந்த ஆகஸ்ட் மாதம் நிறைவடைந்தது. இந்த நிலையில் புதிதாக போடப்பட்ட தார் சாலை ஒரே மாதத்திற்குள் சேதமடைந்துள்ளதால் திறமையற்ற ஸ்டாலின் அரசு மக்களின் பல லட்சம் வரிப்பணத்தை வீணடித்ததாக வேதனை தெரிவிக்கின்றனர். நாகப்பட்டினம் அருகே பாலம் கட்டும் பணிக்காக முன் அறிவிப்பு இன்றி வீடுகளை அகற்ற வந்ததால் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. 35வது வார்டு தோணிதுறை சாலையில் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் முன் அறிவிப்பு இன்றி JCB வாகனம் மூலம் வீடுகள் மற்றும் கடைகளை அகற்ற முயற்சி செய்ததாக தெரிகிறது. இதனால் குடியிருப்பு வாசிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் திடீரென மயங்கி விழுந்த மூதாட்டியை இளைஞர் ஒருவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் வேனில் அடிபடாதவாறு காப்பாற்றிய CCTV காட்சி வெளியாகியுள்ளது. சங்கராபுரம் பூட்டை சாலையில் உள்ள காவல் நிலையம் அருகே லோகு என்பவர் காவலரோடு நடந்து செல்லும் போது எதிர் திசையில் வந்த மூதாட்டி ஒருவர் திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். அப்போது துரிதமாக செயல்பட்ட லோகு மூதாட்டி மீது பின்னால் வந்த பள்ளி வாகனம் மோதாதவாறு அவரை பிடித்து இழுத்து காப்பாற்றினார். இந்த நிலையில் மூதாட்டியை காப்பாற்றிய இளைஞருக்கு பாராட்டுகள் குவிகிறது. கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளில் இருந்து அரிய வகை மணல் எடுப்பதற்கு மீனவ மக்களின் கருத்து கேட்பு கூட்டத்தை மாவட்ட நிர்வாகம் தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளது. மிடாலம் முதல் நீரோடி வரை உள்ள 1144 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அரிய வகை கனிம மணலை பிரித்தெடுப்பதற்காக கருத்து கேட்பு கூட்டத்தை கண்டித்து மீனவ கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இதனால் மாவட்ட நிர்வாகம் கருத்து கேட்பு கூட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளது. இதனையடுத்து முதலமைச்சர் தனிப்பிரிவு, நீர்வளம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு தபால் அனுப்பி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் மீனவ மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். மத்திய மாநில அரசுகள் இந்த அணு கனிம சுரங்கத்திற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் பொய் அறிக்கை, IRL கம்பெனியானது பொய் அறிக்கையை கொடுத்திருக்கின்றது. அவர்கள் கொடுத்திருக்கின்ற அறிக்கையிலே மணல் எடுக்கக்கூடிய இடங்களிலே மக்கள் வசிக்கவில்லை, மக்கள் குறைவாக இருக்கின்றார்கள், ஆலயங்கள் இல்லை, மசூதிகள் இல்லை, இந்து கோயில்கள் இல்லை, கல்லூரிகள் இல்லை, பள்ளிக்கூடங்கள் இல்லை, அங்கன்வாடிகள் இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை என்ற பொய்யான அறிக்கையை கொடுத்து அரசாங்கத்தை இவர்கள் ஏமாற்றி இருக்கின்றார்கள். திண்டுக்கல் மாவட்டம் பித்தளைப்பட்டி அருகே கல்லூரி மாணவர்கள் வந்த இருசக்கர வாகனம் மீது சிமெண்ட் லாரி மோதியதில் மாணவி உள்பட படுகாயமடைந்த 2 தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பித்தளைப்பட்டி பிரிவு தேசிய நெடுஞ்சாலையில் கல்லூரி மாணவியுடன் மாணவர் ஒருவர் சென்றுள்ளார். அப்போது சிமெண்ட் லாரி இருசக்கர வாகனம் மீது பலமாக மோதியது. இதில் பலத்த காயமடைந்த மாணவியின் கை துண்டானது. மாணவர்கள் 2 அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மதுரையில் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக தனது 2 பெண் குழந்தைகளை கொலை செய்துவிட்டு தந்தை தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
மதுரை யாகப்பா நகர் 3வது தெருவை சேர்ந்தவர் சேதுபதி. இவருக்கும் இவரது மனைவி ராஜேஸ்வரிக்கும் அண்மை காலமாக அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் ராஜேஸ்வரி வெளியில் சென்றிருந்த நேரத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தனது 2 பெண் குழந்தைகளையும் கத்தியால் குத்தி கொலை செய்த சேதுபதி தானும் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். தகவல் அறிந்து வந்த அண்ணா நகர் போலீசார் சேதுபதியை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தைகளின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் ராஜேஸ்வரியிடம் விசாரணை நடந்து வருகிறது.